ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜப்ஸ்டின். நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தனி நபராக எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன், நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எதுக்குலாம் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ஓவராலாக இதை வச்சு நான் எப்படி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்த்தாக என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, ஸோ ஆன்லைனில் திறந்தாலே எக்கச்சக்கமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இருக்குது. யூடியூப்பில் இருக்குது, உடுமையில் இருக்குது, அகாடமியில் இருக்குது, ஸ்கில் ஷேரு, ப்ளஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து எந்த கோர்சஸ் நல்லாயிருக்கும், உண்மையிலே இன்ஸ்டியூட்டில் போய் டேரெக்டாக படிக்கிறது நல்லதா, இல்லை ஆன்லைன் கோர்ஸில் இந்த கோர்ஸ் படிக்கிறது நல்லதா, இல்லை உங்கள் கோர்ஸ் மற்ற கோர்ஸோடு எப்படி டிஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அந்த லேர்னிங் ப்ராசஸ்லேயே இந்த செலெக்ஷனுக்கு நிறையா ஒரு சிரமங்கள் ஏற்படுது. ஸோ அதுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். முக்கியமாக என்னோட கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறது இந்த வீடியோட நோக்கமாக இருக்காது. இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன்னா, 2017 எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஃபியூச்சரே வந்து நிறையா ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கோர்சஸ், எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க போதும் அதே செக்மெண்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் நான் எம்பிஏயோட நான் செகண்ட் இயரில் கால் எடுத்து வைக்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்டர்ன்ஷிப்னு ஒன்று அலோவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செமஸ்டர் முடிவுலையும் வந்து 10 to 15 days வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வாங்க. நான் அப்போ என்ன யோசிச்சேன்னா வந்து சும்மா போய் ஒரு கம்பெனியில் பெஞ்ச் டெஸ்ட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரதுக்கு பெட்டர் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு கோர்ஸாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு, நமக்கு பிடிச்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸே முடிக்கலாம்னு சொல்லிட்டு டி நகரில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அந்த டைமில் வந்து ஒரு 8,500 நான் செலவு பண்ணேன். நான் எப்போ சொன்னால் 2,800 கிட்டத்தட்ட ஒரு 2 weeks ரெகுலராக போயிட்டு கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு எங்கேயும் இந்த வந்து இன்ஸ்டியூட் போனேன், எனக்கு இதில் எதுவுமே செட் ஆகலை, எனக்கு எதுவுமே இல்லை, நானே தான் கெயின் பண்ண அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னோட அனுபவத்தை தானே ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டியூட்டில் போனதுக்கு எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, சம்வாட் லைக் அப்போ நான் அந்த இன்ஸ்டியூட்டில் போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஈகோன்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, நான் அப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சேன். மிஸ்டர் ஜப்ஸ்டினோ தமிழ் காமர்ஸாக கிடையாது, ஒரு சின்ன காசிப் சேனல். எல்லா பெரிய யூடியூபரும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு காசிப் சேனல் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களோட நீச்சை செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி டேட்டுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ராப்பரான நீச்சில் அவங்க உள்ளே போயிடுறாங்க. பட் நான் வந்து இப்போ வந்து காசிப் சேனல் வச்சுருந்தேன். அப்போவே வந்து ஒரு 60,000 ஃபாலோவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன். மீம் பேஜ் வச்சுருந்தேன். ஒரு மீம் பேஜில் வந்து அப்போது ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இது மாதிரி இருக்கிறனால எனக்கு ஓகே, நம்மளே ஒரு பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டரில் நம்ம தான் இவ்வளோ பண்ணிட்டுருக்கோம், நம்ம ஒரு ஃபாலோ பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதுதான் போய் இப்போ கற்றுக்கிட்டேன். ஓகே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சில டியூட்டர்ஸ்லாம் நம்ம க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஒரு டியூட்டர் க்ளோஸ் ஆகும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும் சார், எப்படி தெரியும்ப்பா உனக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நான் ஃபாலோஸ் வச்சுருக்கேன். ஒரு ஃபேஸ்புக் பேஜில், யூடியூப் சேனலில் ஒரு 60,000 அபோவ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். ஸோ இதனால் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிடையாது, ஃபஸ்ட்டு மித்தே அங்கே தான் உடைக்கிறாரு எனக்கு. ஸோ நீ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரேன், டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு நீ ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரேன். அந்த பிளாட்ஃபார்ம் என்னென்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன், அது இவ்வளோ ஒரு 1 லட்சம் வியூஸ் வருது. ஸோ அந்த 1 லட்சம் வியூஸ்க்கு நீ என்ன ஆடு காட்டணுமோ காட்டிக்கோங்க. பட் கூகுளுக்கு நீ ஒரு வாய்ப்பு தர, ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அவங்க தான் அதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் நீ ஒரு மீம் போட்டு அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு 1000 likes வந்துச்சுன்னா 1000 பீப்புளை ஃபேஸ்புக்கில் நீ எங்கேஜாக வச்சுக்கிறேன். ஓகேவா? நீ வந்து ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை புல் பண்ணுற. ஸோ நீ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீ சான்ஸ் கொடுக்குற, நீ மார்க்கெட்டிங் பண்ணலை இந்த இடத்துல. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சிம்பிளாக சொல்லணும்னா வந்து, ஸோ இப்போ வந்து ஒரு ரஜினி சாரோட படம், ஒரு பழைய படம் பாஷாவோ படையப்பாவோ போட்டாங்கன்னா சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை போடும்போது 1 கோடி பேர் பார்ப்பாங்க, டிஆர்பி ரேட்டிங் எங்கேயோ எகிரிடும். ஸோ ரஜினி சார் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு என்னோட ஃபேஸ்க்காக இவ்வளோ பேர் ரசிகர்கள் இருக்காங்க, பார்க்க வைப்பாங்க. ஆனால் ரஜினி சாரால் ஒரு சன் டிவி மாதிரியோ ஒரு விஜய் டிவி மாதிரியோ ஒரு சேனல் ஆரம்பிக்குமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. அவரோட கடமை கிடையாது அது. ஓகேவா? அவரோட வேலை வந்து ஒரு ஆக்டிங். ஓகேவா? இஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர். அவரால் வந்து மார்க்கெட்டிங்கோ இல்லை ஒரு சேனல் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியாது. அதே மாதிரி நான் ஒரு யூடியூபர்னால், நான் யூடியூப்பில் மட்டும்தான் என்னால் வந்து ஒரு பெரிய இதுவே தவிர நான் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக கிடையாது யூடியூப்பில். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிப்பாங்க, ஒரு 1 million 2 million ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்களே ஒரு பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினச்சிட்டு கோர்சஸ் லான்ச் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து நான் யாரையும் வந்து பர்டிகுலர் ஸ்பெண்ட் பண்ணல. இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திலேருந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது, தமிழ்லேயே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேனல் ஆரம்பிப்பாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ண உடனே வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. பட் ஆனால் அவங்களோட என்ன இன்டென்ஷன், நம்ம தான் ஒரு யூடியூபர் ஆச்சே, நம்ம ஒரு 10 லட்சம் பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க தெரிஞ்சவங்க, அப்போ நம்ம மார்க்கெட்டர் தானே அப்படின்னு. நீங்கள் வந்து அவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணி நீங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண வைக்கிறீங்க தவிர, நீங்கள் அது மூலிமா உங்களோட ப்ராடக்ட்டையோ இன்னொருத்தோட ப்ராடக்டோ சர்வீஸோ செல் பண்ணி மார்க்கெட் பண்ணி செல் பண்ண வைக்கல. இதுதான் வந்து ஃபஸ்ட் விஷயம். ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம், இன்ஸ்டியூட்டில் நான் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தரோம், நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டாக மாறணும். அப்போ தான் வந்து தலையில் இந்த ஈகோ எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ நம்ம ஒழுங்காக கற்றுக்கணும் திருப்பி நான் அந்த கிளாஸஸ் ஃபுல்லாக போனேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும், இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம ஒரு சிலபஸ் வச்சு ஒரு ப்ரொசீஜராக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து லேட்டராக நான் வந்து திருப்பி வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கோர்ஸஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அது மேபி ஆன்லைன் ஆஃப்லைன் இதுவாக இருக்கட்டும். அந்த டீச் பண்ணுற அந்த பர்சன் வந்து யார், அவங்களோட ப்ரொஃபைல் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. சார் அவர் பெரிய யூடியூபர்ஸ், அவர் பெரிய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒரு ஆள் சார் அப்படின்னா ஓகே, தே ஆர் இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா, அவர் வந்து இன்ஃப்ளூயன்சர் மட்டும்தான் தவிர டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கிற தகுதி இருக்கான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா, இது வந்து பெரிய விஷயம், இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓகே, இன்ஸ்டியூட்டில் ப்ரொசீஜரெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபேஸ்புக் பேஜ்னா என்ன, இன்ஸ்டாகிராம் பேஜ்னா என்ன, யூடியூப்னா என்ன, கூகுள் ஆட்ஸ்னா என்ன, கூகுளில் பிபிசி ஆட்ஸ்னா என்ன, டிஸ்பிளே கேம்பெயினா என்ன, டிஸ்பிளே கேம்பெயினா என்னென்ன சைஸஸ் இருக்குது, வெப்சைட்டில் போய் எங்கெங்கே மர்ஜ் ஆகும், லேண்டிங் பேஜ்னா என்ன, கிட்டத்தட்ட வந்து பவுன்ஸ் ரேட்னா என்ன, இது மாதிரி எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு எப்பவும் போல் தியரிட்டிக்கல் கிளாஸ் மாதிரி எடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், தப்பு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை திருப்பி நான் இன்ஸ்டியூட்டில் போய் கேட்க முடியாது, நான் கட்டின ஃபீஸுக்கு அந்த 2 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து குறை சொல்ல முடியாது, என்னடா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரும், நம்ம தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இதுலேருந்து ஒரு புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி டேட்டுக்கு ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு சர்வநோவ நிவாரணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு மருந்து, அது எல்லாமே எனக்கு குணமாயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வாய்ப்பே கிடையாது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா, நான் இன்ஸ்டியூட் போனேன், ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், நிறைய எரர் ஃபேஸ் பண்ணேன், இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அதை ஓவர் கம் பண்ணேன். திருப்பி நிறைய ஆன்லைன் கோர்சஸ் போனேன். ஏன்னா நான் அப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு விஷயமே இல்லை. 2018 அந்த ஸ்டார்டிங் வந்து அப்போ தான் இன்ஸ்டாகிராம் வளர ஆரம்பிக்குது. அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணுறதுலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் லேட்டரான மார்க் ஜூக்கன்பர்க் வந்து இன்ஸ்டாகிராமை வாங்கி இப்போ வந்து மார்க்கெட்டிங் அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் இன்ஸ்டாகிராம்லாம் கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ண வச்சார். அப்போ இல்லை, அப்போ நான் லேட்டராக திருப்பி இன்ஸ்டாகிராம் கற்றுக்கிட்டேன். யூடியூப்ன்ற ஒரு விஷயம் வந்து கூகுள் ஆட்ஸ்குள்ளே வந்தாலும் கூகுள் ஆட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பிபிசி அண்ட் டிஸ்பிளே கம்பெனி தான் அங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. திருப்பி நான் வந்து யூடியூப் மார்க்கெட்டிங் தனியாக இன்னொரு கோர்சஸ் போய் கற்றுக்கிட்டேன். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு வந்து நிறையா ரெஸ்பான்ஸ் வந்ததை வச்சு எனக்கும் என்னோட கிளைண்ட்ஸுக்கும் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அங்கே நிறைய எனக்கு எரர் திருப்பி எனக்கு வராத இஷ்யூஸ்லாம் அங்கே வந்துச்சு. எப்படின்னா அவங்க விற்கிற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து ஒரு சென்சிட்டிவ் கேட்டகரினால கூகுள் ஆட்ஸ் வந்து அப்ரூவல் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு. திருப்பி அதெல்லாம் ஓகே, என்னன்னா எனக்கு என் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு நாலேஜ் கிடச்சிது, என்னோட கிளைண்ட்டுக்கு நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடச்சிது. இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபர்தராக வளர்த்துக்கிட்டேன். கூகுள் பிபிசி ஆட்னு ஒன்று இருக்குது, பேப்பர் கிளிக்னு சொல்லுவாங்க. அதாவது கூகுளில் நீங்கள் சம்வாட் தான் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பான்சர்னு வந்து நிற்கும். இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்னா எனக்கே தெரியல, நான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா அமேசானில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஒரு சில ப்ராடக்ட் சேல்ஸ் வரும், ஒரு சில ப்ராடக்ட் நம்ம கேம்பெயின் ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏற்படும். அப்போ வந்து அமேசான் தரப்புலேருந்து 2 விதமான கேம்பெயின் ரன் பண்ண அலோவ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் கேம்பெயின், எதுவுமே பண்ண தேவையில்ல, பட்ஜெட் செட் பண்ணிட்டு எந்த ப்ராடக்ட்டுக்கு கேம்பெயின் ரன் பண்ணுவோம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. மேனுவல் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பேஸ்டு கேம்பெயின், அதாவது எந்த கீவேர்டுலாம் அவங்க விசிட்டர்ஸ் வந்து அப்படி சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட்டை காட்டணும்னு கேட்பாங்க. அது ஓரியன்டாக பார்க்கும்போது நான் கீவேர்ட் கேம்பெயினா என்ன, கீவேர்ட்ஸ்லேயே வந்து நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸை 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஃப்ரேஸு, ப்ராடு, எக்ஸாக்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரேஸ்னா என்ன, ப்ராட்னா என்ன, எக்ஸாக்ட் கீவேர்ட்னா என்ன. ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகும், நிறைய வியூஸ் வரும், ஆனால் ஆர்டர்ஸ் வராது. அப்போ அதை நெகட்டிவ் கீவேர்டாக மாற்றணும். ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான சொற்பமான வியூஸ் வரும், நிறைய ஆர்டர்ஸ் வரும், அப்போ அது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிபிசி கேம்பெயின் நான் அங்கே ரன் பண்ண கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் கூகுள் ஆட்ஸையும் நான் அப்படியே ஓவர் கம் பண்ணி கூகுளில் பிபிசி ஆட்ஸையும் ரன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நான் நாலேஜ் கற்றுக்கிட்டனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு விஷயத்தை நான் வந்து இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேச முடியுது. நான் ஒரே ஒரு கோர்ஸ், ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் ஒரு 2 வீக்ஸ் கோர்ஸ் போனேன். ஒரு ஆன்லைன் கோர்ஸை நான் இப்படி படித்து பார்த்தேன்னா சத்தியமாக வந்து நான் எதுவுமே தெரியாமல் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேஸ்ட் பண்ணு சொல்லிட்டு திருப்பி வேறு இடத்துல போயிடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜரலாக கற்றுக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக கற்றுக்கலாம். ப்ரொசீஜர் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் சிலபஸ் வச்சு இதுதான் கூகுள் ஆட்ஸ் என்ன, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா ஆட்ஸ் என்ன, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னா என்ன, இது எல்லாத்தையும் வந்து ஒரு சிலபஸ் மாதிரி இருக்கும், சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரீசெண்டாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சர் நான் மீட் பண்ணேன். அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணேன், எனக்கு ஆனால் சரியாக ரிசல்ட் வரல அப்படின்னாரு. ஏன் சார் என்னாச்சு? என்ன வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணேன், சோஷியல் மீடியா ஆட்ஸ் ரன் பண்ணேன், வெப்சைட் விசிட்டர்ஸ்லாம் வராங்க, ஆனால் எனக்கு வந்து பல்க் ஆர்டர் வர மாட்டேங்குது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை ஆர்டர்ஸ் அப்போ எடுப்பீங்க?
நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணால் 1000 பாட்டில் அடிக்கணும். எனக்கு ஒரு ஆர்டருக்கு 1000 பாட்டில் அடிச்சு கொடுத்தா தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஈஸ் அ மேனுஃபேக்சர். ஒன்றுலாம் வித்துட்டு இருக்க மாட்டார். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு B2B செக்மெண்ட், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் செக்மெண்ட், அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா சேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை போய் படிச்சுட்டு அந்த சேல்ஸ் ஃபனல் கான்செப்டை B2B பிஸ்னஸ்க்கு செக்மெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு விசிட்டர்ஸாக ஒரு கஸ்டமராவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு மினிமம் 1000 குவான்டிட்டி ஆர்டர் போட்டு ஆட் டு கார்டு கொடுத்து பர்ச்சேஸ் நான் கொடுத்து தேங்க்யூ பேஜ் வரைக்கும் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா B2B பிஸ்னஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஃபோன் கால் இல்லைனா இமெயில். ஃபோன் காலில் பேசி நான் அந்த மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து பேசுகிறேன், எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் வேணும், எவ்வளோ பண்ணுறீங்க, எங்களுக்கு வேஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க விசாரிப்பாங்க. ஏன்னா பல்க் ஆர்டர் எடுக்கிறாங்க, 1000 ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, 1-2 தான் பரவாயில்ல. இல்லை மெயில் போடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக அப்ரோச் பண்ணாமல் மெயில் போட்டு உங்களோட கொட்டேஷன் அனுப்புன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு B2B ஆடியன்ஸ்க்கு லீட்ஸ் தேவை, ஒரு B2C ஆடியன்ஸ்க்கு கஸ்டமர்ஸ் தேவை. லீட்ஸை அங்கே கஸ்டமர்ஸாக மாற்றிடலாம். இங்கே வந்து எண்ட் யூஸரே வந்து கஸ்டமராக தான் இருக்கும். லீட்ஸ்லாம் வந்து கஸ்டமராக மாற்றலாம் ரொம்ப கஷ்டம் B2Cயில். அப்போ யோசிச்சு பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ப்ரொசீஜரெல்லாம் கற்றுக்கிட்டா இதுதான் விளைவு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொருமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு சில பேருக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் மட்டும் தான் ஒத்து வரும், ஒரு சில பேருக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் ஒத்து வரும், ஒரு சில பேருக்கு மிக்சடாக பண்ணணும். ஆனால் மிக்சடாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்ஸ் ஆரம்பித்து ரீடார்கெட்டிங் சோஷியல் மீடியாவில் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங், ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் வந்து எப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரொசீஜர், இதை பண்ணால் இது கிடைக்குமா, இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு ஃபுல்லாக கிடைக்குமா. ஒரு 1 வீக் பிஃபோரே கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு, சார் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன், படித்து முடிச்சுட்டு ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் நான் அடங்கி போயிட்டேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நான் MBBS படித்தா டாக்டர் ஆகலாம், ஆனால் நான் MBBS படித்தா கிளினிக் வைக்கலாமான்னு யாரும் கேட்பாங்களா? MBBS படிச்சுட்டு ஒரு வருஷம் கிராமத்தில் ட்ரைனிங் போவாங்க, செகண்டு ஒரு டியூட்டி டாக்டராக வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 வருஷம் படிப்பு ப்ளஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் கிளினிக் வைக்கிறதுக்கே அவங்களால முடியும். எடுத்த உடனே நான் வந்து டிகிரி வாங்கிட்டேன், அந்த கையோட கிளினிக் ஆரம்பிக்கணும்னா நிறைய சிக்கல் வரும். ஸோ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நான் அவர் கேட்டுக்கிறேன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டு 4 பேரை வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி திறக்குன்னு சொல்கிறேன். தப்பே கிடையாது, திறக்கலாம், யாருக்கு வேணாலும் இங்கே அதிகாரம் இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்க, ஒன்று உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்துக்கணும், இல்லை ஒரு 4-5 கிளைண்ட்டுக்கு சின்ன கிளைண்ட்டுக்கு ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ஓகே நம்ம இப்போ ஆத்தென்டிக்காக ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட்டு 4 பேரை வச்சு இன்னும் ஒரு ஃபர்தராக கிளைண்ட்ஸை கொண்டு வரலாம். எடுத்தோடுமே 1வது ஸ்டேஜ்லேருந்து 8வது ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ இங்கே நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன், இன்ஸ்டியூட் போயிருக்கேன், நிறைய கோர்சஸ் படிச்சிருக்கேன். அதை என்னோடய பிஸ்னஸ்க்கும் அமேசானில் PPC கேம்பெயின் ப்ளஸ் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின், கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் இதெல்லாம் ரன் பண்ணி இன்றைக்கும் நான் வந்து டெய்லி பேசிஸில் நமக்கு தெரியாத கண்டென்ட் எங்கே இருக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ த்ரெட்ஸ்னு ஒன்று வந்துருக்கு, த்ரெட்ஸ்னு ஒன்று வந்து இப்போ சோஷியல் மீடியா கொண்டு வந்திருக்காங்க, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு மேபி இனிமேல் தான் வந்து ஆட்ஸ் மேனேஜர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ நம்ம டெய்லி பேசிஸில் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும் தவிர இங்கே யாருமே 100% ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் இந்த உலகத்திலே கிடையாது. பட் நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து தப்பு. ரொம்ப சிம்பிளுங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. எந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்களோ அது உங்களோட விருப்பம், அது ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும். ஒரு சர்வநோக நிவாரணியாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அமையும்னு வச்சு போகாதீங்க. எனக்கு தேவையான கண்டென்ட் இங்கே இருக்குது, நான் ஆல்ரெடி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன்னா எனக்கு தெரியாதது ஏதாவது சிலபஸில் இருக்கா அப்படின்னு நான் செக்லிஸ்ட்டை பார்ப்பேன், அந்த சிலபஸ் கண்டென்ட் எல்லாம் பார்ப்பேன். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஏதாவது தெரியாது இருக்கா, அதையாவது நம்ம போய் படித்து நம்ம அதை அப்டேட் வச்சுக்கணும் இங்கே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி திங்கிங்கில் போவேன். இப்போ கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா PPC டிஸ்பிளே கேம்பெயின் இருக்குது, யூடியூப்பில் வந்து ரீடார்கெட்டிங் நிறையா இருக்குது, அப்புறம் கூகுள் மர்ச்சன்ட் சென்டரில் ப்ராடக்ட் ஆட் பண்ணி சில கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் இன்னொன்று ஃபர்தராக எதாவது ஆட் பண்ணுற மாதிரி எதாவது சிலபஸில் ஆட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ டெய்லி பேஸில் நான் அப்டேட் பண்ணுவேன். பட் நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு ஒரு கோர்ஸ் வேணும், அதில் எல்லாமே இருக்கணும், அது எல்லாம் முடிச்சுட்டு உடனே நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு நீங்களே சீட் பண்ணிக்கிறீங்க. ஒரு சில பேர் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட என்கிட்ட வந்து ஃபோனில் கேட்டாலே சாரி சார் இது உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து செட் ஆகாது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி எல்லாரும் இருக்கணும் அவசியம் இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்களோட சர்வீஸை நாங்கள் வந்து செல் பண்ணி ஆகணுன்ட்டு சில இன்ஸ்டியூட்லேருந்து வி ஆர் எக்ஸ்பர்ட், எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே நீங்கள் வேறு லெவலில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண தான் வைப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஜாயின் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போங்க, 0 எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் போய் கற்றுக்கோங்க. ஒரே ஒரு கோர்ஸில் ஒரே ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுனால இங்கே உங்களுக்கு எதுவுமே மாறப்போதில்லை. மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 3% டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 8% ஆகலாம், ஒரு 10% அதிகபட்சம் ஆகலாம். டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட். ஸோ இந்த என்னோட வீடியோ கன்க்ளூஷன் என்னன்னா,
நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஓனாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு அந்த கோர்ஸ் மூலிமா என்னென்ன கற்றுக்கலாம், ரெண்டாவது ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் தெரியும், திருப்பி நான் இன்னொரு சில கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால அதில் ஃபர்தராக எனக்கு இன்னமும் நாலேஜ் அப்டேட் ஆகுமா, இனிமேல் அப்டேட்டுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கணுமே தவிர 100% நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கோர்ஸே இங்கே உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அந்த ஒரு கிளாஸஸ் ஆகட்டும், இன்ஸ்டியூட் ஆகட்டும், கண்டக்ட் பண்ணுறவர் யார், அவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்ற செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேம் வச்சு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஆள் 10 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படிலாம் எதுவுமே பார்க்காம அந்த ஆத்தர் யாருன்றதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை இதை பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதை வச்சு கூட நான் புது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.